ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கணேஷ் டெஸ்க் யூடியூப் சேனல். இந்த வீடியோ மூலமாக எஸ்பிஓ சம்மந்தமான ரொம்ப முக்கியமான அப்டேட்டை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். எல்லாருக்குமே அந்த பேங்க் அண்ட் ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸை அப்டேட் பண்ணுறதுக்கு கடைசி நாள் மார்ச் 15 அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 90% மக்களுக்கு மேலே பேங்க் அண்ட் ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸையும் அப்டேட் பண்ணிவிட்டு மெயிலும் அனுப்பியிருந்ததா அஃபீஷியலாக இப்போ நோட்டீஸ் போர்டில் தெரிவிச்சிருந்தாங்க. இன்னும் ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேங்க் அண்ட் ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணாமல் இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரே ஒரு கடைசி வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம். அது என்ன அப்படின்னா, இன்றைக்கி சண்டே, அதாவது வந்து இன்றைக்கி எண்ட் ஆஃப் தி டேக்குள்ளே யாரெல்லாம் பேங்க் அண்ட் ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்களோ அவங்க ஐடிஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விதத்தில் கன்சிடர் பண்ணிவிடுவாங்க. அதற்கப்புறமும் யாரெல்லாம் பண்ணாமல் இருக்கிறாங்களோ அவங்களுடைய என்டையர் ஐடிஸ் எல்லாமே வந்து பிளாக் லிஸ்ட்டுக்கு போயிடும். அவங்க இன்னைக்கு எண்ட் ஆஃப் தி டே வரைக்கும் டோட்டலாக எவ்வளோ பேர் ஃபில் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு பேலன்ஸ் இருக்கிற எல்லாரோட ஐடியுமே கம்ப்ளீட்டாக பிளாக் லிஸ்ட்டில் கொண்டு போக போகிறாங்க அப்படிங்கிறத அஃபீஷியலாக சொல்லியிருக்காங்க. அதனால் இது வரைக்கும் யாராவது மிஸ் பண்ணியிருந்தா கூட கண்டிப்பாக பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருந்திருக்கும், ஏற்கனவே நான் பண்ணிட்டேன் ப்ரோ, அதில் வந்து ஏதாவது ஒரு மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருக்கலாம். அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இந்த ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸையும் பேங்க்கையும் அப்டேட் பண்ணாதவங்க மேக்ஸிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ்பிஓவில் ஸ்டார்டிங்கில் ரூ. 350 ஐடிலையும் ஃப்ரீ ஐடிஸ்லையும் வந்தவங்களாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. அப்போது அவங்க எல்லாருமே வந்து கண்டிப்பாக பண்ணி வச்சுடுங்க. இல்லை உங்களுடைய டவுன்லைனர்ஸ் நீங்கள் ஃபோன் பண்ணி அவங்களுக்கு சொல்லி கூட அவங்க எடுக்காமல் இருக்காங்க, அவங்க வந்து ஃபோன் அட்டன் பண்ணாமல் இருக்கிறாங்கனாலும் முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு டெக்னிக்கலாக ஹெல்ப் பண்ணி கூட இந்த பேங்க் அண்ட் ப்ரொஃபைலை அப்டேட் பண்ணிக்கோங்க. மெயில் அனுப்பாமல் விட்டுருந்தீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் மெயில் வந்து ஒரு ஃபார்வேர்டாவது பண்ணிவிடுங்க. ஏன் அப்படின்னா வந்து இன்றைக்கி க்ளோஸ் ஆகுது. டோட்டலாக வந்து இந்த ப்ரொஃபைல் பேங்க் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணாத கூட என்டையர் லிஸ்ட்டு பிளாக் லிஸ்ட்டில் போயிட்டு அவங்க எகைன் எஸ்பிஓவில் கண்டினியூ பண்ண முடியாத மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸ் இதில் உருவாகும். இதை வந்து எல்லாருமே ஒரு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷனாக கன்சிடர் பண்ணுங்கள். இந்த தகவலை மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதுதான் ஒரு கடைசி வாய்ப்பு அப்படி தான் சொல்ல முடியும். ஏன்னா இவ்வளோ நாள் அவங்க ஒரு டைம்லைன் கொடுத்தும் அதுக்கும் இப்போ வந்து ரெஸ்பாண்ட் பண்ணாமல் இருக்கிறாங்க அப்படின்னா இனிமேல் வர எஸ்பிஓ டாஸ்கில் எல்லாருமே வந்து ரொம்பவே ஆக்டிவாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போது அந்த டைமில் இந்த மாதிரி ஒரு வில்லிங்னஸ் இல்லாமல் இருக்கிறவங்க, இல்லை அவங்க வந்து ஒரு நெகட்டிவாக ஃபீல் பண்ணுறவங்க யாராக இருந்தாலும் அவங்க இதை ஃபில் பண்ணி வச்சுருந்தா மட்டும்தான் அவங்களுக்கு ரீஃபண்டுமே கிடைக்கும். அப்படிங்கிறதுனால இதை எல்லாருக்குமே தெரியப்படுத்திடுங்க. ஃபில் பண்ணாமல் இருக்கிறவங்கள உங்களுடைய டவுன்லைனர்ஸ் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு ஃபில் பண்ண வச்சுடுங்க. இந்த தகவல் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.